அவர்களே, குரு அவர்களே, முகமது அவர்களே, கார்த்தி அவர்களே, முருகேசன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற விளையாட்டு வீராங்கனைகளுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கும் வீரர்களோட சந்தையிலே நமக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். இதுவரை இயேசு மருத்துவக் கல்லூரி சார்பில் 206 மருத்துவ முகாம்கள் இந்த வேலூர் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. 1,60,60,000 பேர் பயன் பெற்று அதிலே 3000 பேருக்கு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அறுவை சிகிச்சை, இது 3000 பேர் கிளைம் செய்திருக்கிறோம் இந்த 5 மாதங்களிலே. அதற்கடுத்து கிரிக்கெட் வீரர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கு ஒரு சிலர் சாதாரண குச்சியை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஒன்றாக சேர்ந்து நல்ல முறையிலே பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். நான் தமிழ்நாடு கிரிக்கெட் மாநிலங்களை சந்தித்து பேசும்போது எங்கள் வேலூர் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் வீரர் கூட இல்லையே என்ற ஆதங்கத்தை சொன்னேன். சார், நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க சார், நாங்கள் ஸ்டேட் லெவலில் ப்ளே பண்ண சொல்கிறோம். ஸ்டேட் லெவலில் ப்ளே பண்ணாங்கன்னா அவங்க ஆல் இண்டியா லெவலில் அவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய முயற்சியாக தான் இதில் வந்து யார் பெஸ்ட்டு ஸ்பின்னர், யார் பெஸ்ட் பவுலர், யார் பெஸ்ட் கீப்பர், யார் வந்து பெஸ்ட்டு பேட்ஸ்மேன், இதை கண்டறிகின்ற வேலையை தான் இப்போ துவங்கி இருக்கிறோம். 6 தொகுதிகளில் 4 தொகுதி முடிச்சிருந்தோம்னா 6 தொகுதிகளில் 5 தொகுதி இந்த போட்டிகள் நிறைவேற்றிருக்கிறது. திங்கள் செவ்வாய் அணைக்கட்டுகளில் நடக்க இருக்கிறது. குடியாத்தத்திலே பரிசுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆம்பூரும் வேலூரும் பரிசுகள் கொடுக்க இருக்கிறார்கள். முதல் பரிசு, நீங்கள் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னும் ஒரு பெயர் வைக்க வேண்டும். உங்களுடைய அன்னைக்கு ஒரு நல்ல பெயர்களை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். ஊர் பெயரை தள்ளி வைத்துவிட்டு வேலூர், கொணவட்டம், அப்துல்லாபுரம், இது போன்ற ஊர் பெயர்களை கிரிக்கெட் டீம் அமையாமல் ஒரு நல்ல இங்கிலீஷ் நேமை உங்கள் அசோசியேஷனுக்கு நீங்கள் வைக்கணும். என்ன சொல்ல நேமு? அது போல ஒரு நேமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும். நேமே உங்களுக்கு கை கொடுக்கணும். ஐபிஎல்ல பாருங்க என்னென்ன நேம் இருக்கு. அதே போல உலக அளவில் ஐரோப்பா முழுவதும் கிரிக்கெட்டுக்கு தனி கிரவுண்ட் வச்சிருக்காங்க. ஃபுட்பாலுக்கு தனி கிரவுண்ட் இருக்கு. உலகம் முழுவதும் இருக்குது. ஃபுட்பாலில் நிறைய டீம்கள், ஆயிரக்கணக்கான டீம்கள் அதில் வராங்க. ஆகவே மகளிர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலே விளையாட, அதே போல் மாநில அளவில் விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களை நான் நேரத்திலே வாழ்த்தி, வேலை இல்லாத ஒரு சில பட்டதாரிகளுக்காக நாங்கள் வேலைவாய்ப்பு முகாமை வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி இந்த 4 பகுதியில் 8800 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். 8800 பேர் சாதாரண காரியங்களில் தனியார் கம்பெனிகள் அதிகபட்சம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளம் வரை அவங்களுக்கு பெற்று இருக்கிறார்கள். இன்னும் கேசுக்குப்பமும் அணைக்கட்டு தொகுதியும் வேலை வாய்ப்பு முகாம் நாளை நடக்க இருக்கிறது. அடுத்த வாரம் அணைக்கட்டு கேசுக்குப்பத்தில் நடக்க இருக்கிறது. நாளை அணைக்கட்டு ஆகவே வேலையில்லாத பட்டதாரிகள், வேலையில்லாத இளைஞர்கள் இந்த முகாம்களுக்கு நீங்கள் சென்று ஒரு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் விளையாடினாலே உங்களுக்கு ரயில்வே துறையிலிருந்து, விமானத்துறையிலிருந்து பல கம்பெனிகள் உங்களுக்கு ஸ்பான்சர் கம்பெனிகளாக வரும். அதனால நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் கொண்டு போனோம்.
இந்த லெவலில் உங்களை கொண்டு போனதுக்காக பிசிக்கல் டைரக்டர் பிஹெச்டி பண்ணவங்க 6 பிஹெச்டி பண்ணவங்க இருக்காங்க. பிசிக்கல் டைரக்டர் பேரணி தலைமையில் அவங்க தான் இதை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விரைவில் மாநில அளவில் வேலூர் பாராளுமன்றத்திலிருந்து விளையாடக்கூடிய வீரர்களை அறிமுகப்படுத்தப் போகிறோம். மாநில அளவிலே அந்த மாநிலத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் விளையாடி திறமையை காட்டினால் இந்தியாவிலே இந்திய கேப்டன் அணியிலே நீங்கள் போக முடியும், ஐசிசியிலே நீங்கள் போக முடியும். ஆகவே அந்த வாய்ப்புக்காக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கிற பணிகளிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வெற்றி பெற்ற அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், 2வது பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதேபோல சகோதரிக்கு மகளிர் அணியிலே முதல் பரிசு பெற்ற அணிக்கும் 2வது பரிசு பெற்ற அணிக்கும் ஆம்பூரில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இன்று பரிசளிப்பு விழா நடத்த நம்முடைய அருண்குமார் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே வெற்றி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.